அவங்க சொன்னது 10,000 இந்த கூட்டத்திற்கு, ஆனால் வந்தது 27,000 கிட்ட. ஆனால் 10,000த்தையும் விட அதிகமாக தான் நாங்கள் எதிர்பார்த்து கூட்டம் காவல்துறையினர் பணியில் அமர்த்தப்பட்டனர். எதிர்பார்ப்பு 25 கிடையாது, 10,000 சொன்னால் நாங்கள் அதை விட கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா போடுவோம் வழிய இதற்காக வேண்டி நம்ம கரெக்ட் எஸ்டிமேட் அவங்களுக்கு கால்குலேஷன் போட முடியாது. இதுக்கு தான் நம்ம கண்டிஷன் போடும்போது ஒன்றாவது முக்கியமான கண்டிஷனே கட்சி தொண்டர்கள் ஒத்துழைத்து அவர்களை சீராக அழைத்து வச்சு சீராக அமர்த்த வேண்டும்ங்கிறது ஒரு கண்டிஷன் போடுறோம். ஏன்னா அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணும்போது இதெல்லாம் கொண்டு வரணும்னு. அதனால் நம்ம போலீஸ் எக்ஸ்ட்ரா ஹெல்ப்பு எக்ஸ்ட்ரா ஒர்க்கை வழிய இதை போலீஸார் 27,000 எதிர்பார்த்து போடணுங்கிறது எதிர்பார்க்க முடியாது. நம்ம 4 மாவட்டத்தில் நடந்திருக்கு. 4 மாவட்டத்தில் இதே கட்சியுடைய தலைவர் பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கார். அந்த பொதுக்கூட்டத்தில் எவ்வளவு பேர் கலந்துட்டாங்க, எவ்வளவு பேர் எழுதி கொடுத்தாங்கன்னு இந்த காவல்துறைக்கு தெரியாதா, இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா? ஆகவே அவருடைய கடமையிலிருந்து தட்டி கழிப்பதற்காக இந்த அறிவிப்பை கொடுத்திருப்பதை நான் கருதுகிறேன். சார், இந்த நிகழ்வுக்கு பொறுப்பேற்று விஜய் மீது நடவடிக்கை எடுக்கணுமா? இதெல்லாம் நீங்க கேட்குற கேள்வி எல்லாம் ஒரு கற்பனையான கேள்வியை தான் நான் பார்க்குறேன். நடவடிக்கை எடுப்பாங்களா, எடுக்க மாட்டாங்களா? எவ்வளோ பெரிய துயரம் அதைத்தான் பார்க்கணும். இன்றைக்கு போன உயிர் மேலே முடியும். நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இழந்தா நமக்கு எவ்வளவு வேதனை நினைக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.